புத்திசாலித்தனம், அறிவு கதைகள். அறிவுக்கதைகள். ஒரு ஊரில் கண்பார்வை இல்லாத ஒருவர் பிச்சை எடுத்து பிழைத்து வந்தார். அவர் தினமும், கடவுளே, என்னை இப்படி படைத்து விட்டாயே, உனக்கு கண்ணில்லையா, தினமும் நான் கஷ்டப்படுகிறேனே என்று புலம்பியபடி கடவுளை திட்டிக் கொண்டேயிருந்தார். அவனது திட்டு பொறுக்க முடியாமல் கடவுள் ஒருநாள் அவன் முன் தோன்றி, நான் கடவுள் வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு வரம் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்றார். பார்வையற்றவரும் அதற்கு ஒப்புக்கொண்டு சிறிது நேரம் யோசித்தார். பின்பு சிறிது நேரம் யோசித்து கீழ்க்கண்ட வரத்தை கேட்டார். ராஜவீதியில் தங்கத் தேரோட்டி விளையாட அவனை பெற்ற தாய் வெள்ளிக்கிண்ணத்தில் பால் சோறு ஊட்டுவதை என்னுடைய வீட்டின் 7வது மாடினிலிருந்து நான் பார்த்து மகிழ வேண்டும் என்றார். இந்த வரத்தில் பார்வை இல்லாதவன் தனக்கு பார்வை வேண்டும், ராஜயோக வாழ்க்கை வாழ வேண்டும், 100 ஆண்டு வாழ வேண்டும், 7 மாடி வீடு வேண்டும் என்பதையெல்லாம் ஒரே வரத்தில் கேட்டுவிட்டான். அவனுடைய புத்திசாலித்தனமான பதிலை பாராட்டிய கடவுள் அவன் கேட்ட வரத்தை கொடுத்து மறைந்தார். புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் முன்னேற முக்கியம் என்பது உண்மைதானே?